இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அது 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் 5:30. எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி. தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வேலையிலும் சுவாமி கர்த்தாவே ஸ்தோத்திரம். அடியாளாக எங்களை மறைத்து இந்த திருவிருந்துக்குரிய ஆண்டவர் போதனைகளை, இந்த திருவிருந்துக்குரிய வார்த்தைகளை, இந்த திருவிருந்துக்குரிய வசனங்களை நீர் எங்களுக்கு தந்து எங்களோடு நீர் பேசணும். ஆண்டவரே கர்த்தாவே போய் துதிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் தாமே என்ற வார்த்தையின்படியாக அடியார்களை மறைத்து நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக நாங்கள் கேட்கிறோம். தாழ்த்தி வெறுமையாற்று பொறுப்பாளத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாசித்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் விளக்கம் இன்னைக்கு ஞான அர்த்தமாக, மறைப்பொருளாக, இது ஒரு ஆவிக்குரிய தியானத்தோடு கூட இன்னைக்கு வசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். அதனுடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். கைது ஒரு அலையிலே சொல்லுங்க. நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம். ஆர்கன்ஸ், ஆங்கிலத்தில் அவயவங்களுக்கு ஆர்கன்ஸ் என்று பேர். அந்த மாதிரி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களாக, அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் கண்ணு, மூக்கு, காது, வாய், கை அப்படின்றது போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களாகவும் அவருடைய எலும்புக்குரியவர்களாகவும் இருக்கிறோம் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. கை தோன்றி ரத்தமர் அடியிலே சொல்லுங்க. நம்முடைய சரீரத்துல ஒரு வேலை செய்யறதா இருந்தா நம்முடைய சரீரம் முழுவதுமே என்ன பண்ணுது, அந்த வேலை செய்வதற்கு என்ன செய்யுது, ஒருமானப்படுது. பாருங்க. அல்லேலூயா. இந்த வலது கை என்ன பண்ணுது, ஃபேன் சுவிட்ச் போடணும்னு சொல்லுது போல கட்டளை இப்ப ஃபேன் சுவிட்ச் போடுது. இந்த இடது கை சொல்லுமா, ஆஹா நான் ஃபேன் சுவிட்ச் போட என்ன பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுமா. சாப்பிடும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாய்க்கும் கைக்கும் விரோதம் வந்துருச்சு. வாய் சொல்லுது, வலது கையே உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னுடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல, அதனால நீ ஊற்ற சாப்பாடை நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி வாய் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி சாப்பிடுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய அவயவங்கள் எல்லாமே எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் முழு சரீரமும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. பாருங்க. கைதுகள் அலையிலே சொல்லுங்க. அது மாதிரி நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். அப்ப நம்முடைய சரீரத்துல ஒன்றோடு ஒன்று போர் செய்வது கொள்வது இல்லை, யுத்தம் பண்ணி கொள்வது இல்லை, சண்டையிட்டுக் கொள்வது இல்லை. அது நிதானிச்சு பாருங்களேன். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு அழகா நேர்த்தி எல்லாத்தையும் ஒழுங்குகரமா படிச்சிருக்காரு பாருங்க. கடந்த நாள்ல என்னுடைய வலது பக்கம் இறக்கத்தில் இருக்கிற பல்லு ஒன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பல்லும் விழுந்துச்சு. மருத்துவமனைக்கு போயிட்டு என்ன செஞ்சேன், அதுக்கு கேப் போடுவாங்க. பல்லு பாதிக்கப்படாமல் இருப்பது, பல்லு எடுக்கிறது இருக்குது, வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சிகிச்சை செய்து அதுக்கு மேலே என்ன பண்ணிருக்காங்க, பல்ல காப்பாற்றுறதுக்காக அதுக்கான ஒரு கப்பு போட்டிருக்காங்க. பல்லு மாதிரியே இருக்கும் அந்த கப்பு, ஆனால் கீழே உள்ள பல்லு இருக்குது. அது ஓட்டை விழுந்ததுனால மேலும் வேற எந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக அதை காப்பாற்றுவதற்காக ஒரு கப்பு போட்டிருக்காங்க. கப்பு போட்டதுக்கு அப்புறமா கடிக்க சொல்றாங்க. கடிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை வருது. கடிக்கிறேன், கொஞ்சம் ஒரு மேடு போல டிஃபரெண்ட் தெரியுது. அவர் என்னதான் டாக்டர் போட்டு தேய்ச்சாலும் ஒரே லெவலில் கொண்டு வந்தாலும், ஆண்டவர் பாருங்க, நமக்கு பிறப்புலையே நம்ம மேல இருக்கிற பல்லும் கீழே இருக்கிற பல்லும் ஒன்று சேரும்போது எங்கேயாவது ஒரு தட்டுப்பாடோ மேடு பள்ளமோ இருந்தா பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ அழகா இசைவா படைச்சிருக்கிறார் பாருங்க. ஒருவேளை ஒரு பொருள் மேடா இருந்துச்சுன்னா நம்ம
கடிக்கும் போது என்ன செய்யும்? தட்டுப்படும், ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையுமே ஆண்டவர் அண்ணாக்கா அருமையா நேர்த்தியா கர்த்தர் படைச்சிருக்கிறார். கைதிகள் அழியிலே சொல்லுங்க மகளா. ஒவ்வொன்றையுமே யோசிச்சு பார்த்தா ஆண்டோடைய படைப்பை பாருங்க, எவ்வளவு நமக்கு ஒவ்வொருத்தரையும் படைக்கும் போது என்ன பண்றாரு? கவனிச்சு படைக்கிறாரு. மேல் மொத்த பல்லு கீழே இறங்கும் போது பல்லு ஒன்னோட ஒன்று கடிக்கும் போது மேல் பல்லம் இல்லாம ஏற்ற இறக்கம் இல்லாம நேர்த்தியா அது கரெக்டா செட் ஆகணும், அது கரெக்டா சூட்டபிள் ஆகணும், அது ரெண்டும் சமமா இருக்கணும், ஒன்னோடு ஒன்று இணையும் போது எந்த வித்தியாசம் தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு மனித கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆராதனையில அருமையான தேவ ஜனமே, அப்ப கவனிக்கணும், நாமும் இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கணும். சரீரத்தின் அவயவங்கள் நமக்கு சொந்தம் மாதிரி நம்ம எல்லாரும் யாரும் சொந்தம்? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். அப்படி இயேசுவுக்கு சொந்தமா இருக்கிற நாம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கும்போது சொல்லிக்கலாமா? அவங்களை பார்த்து முகம் திரும்பி போடலாமா? எனக்கு ஆபாதம் வந்துட்டான், எனக்கு பிடிக்காத வந்துட்டார், இவன் முதல் ஆராதனை வந்தா நான் ரெண்டாவது ஆராதனை வருவேன், ரெண்டாவது ஆராதனை வந்தா நான் முதல் ஆராதனைக்கு வருவேன், எனக்கு இவங்களை கண்டா பிடிக்காது, இவங்களை பார்க்கவே பிடிக்காது, இவங்களோட பேச பிடிக்காது, இவங்களோட பழக பிடிக்காதுன்னு சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கங்களாக அவயவங்களாக இருக்கிறோம். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க மக்களா. வருத்தப்படலன்னா அவங்க போனை சைலண்ட்ல இல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்களேன், மறுபடியும் சவுண்ட் வராது பார்த்துங்க. கர்த்தருடைய வார்த்தை கண்டினியூ பண்ணுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அமிதமா கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? நமக்குள்ள ஒரு மனதை கொடுக்கிறார். அப்ப நம்ம அவருடைய அவயவங்களா இருக்கிறோம் என்பதுக்கு என்ன அடையாளம்? ஒரு விசுவாசி பக்கத்துல உட்காந்து என்ன செய்யக்கூடாது? இது என்னடா ஓ இது வேறு சமூகத்தை சேர்ந்த விசுவாசி, இது என் பக்கத்துல என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது, தள்ளி போய் உட்காராது. இது என்ன இப்படி எதிர்க்கு? இது பக்கத்துல உட்காந்தா அவ்வளவுதான், என்னுடைய ஸ்டேட்டஸை போயிடுன்னு சொல்லி இடம் மாறி போய் உட்காருறது. அப்ப தோணிங்க, அப்ப நமக்குள்ள என்ன இல்லை? சபையில எந்த ஒரு விசேஷனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஒருமித்து செயல்பட மாட்டோம். ஒரு விசுவாசி குடும்பத்துல நல்லதோ கெட்டதோ அப்படின்னு என்ன பண்ண மாட்டோம்? ஒருமித்து என்ன பண்ண மாட்டோம்? போய் செயல்பட மாட்டோம். நம்முடைய வீட்டுல நல்லது கெட்ட நடந்தா மாத்திரம் நம்ம எல்லாரும் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இன்னொரு விசுவாசி வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அங்க போய் பங்கு பெற மாட்டோம், கூட்டங்களை கலந்துக்க மாட்டோம். அல்லேலூயா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாத்திரம் வரலாம், நம்ம என்ன செய்யறோம்? ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அது நமக்கு ஒரு பெரிய மனக்குறையா இருக்குது. என்ன நினைக்கிறோம்? என்னுடைய விசேஷங்கள்ல இந்த விசுவாசி வரல, இந்த ஊழியக்காரர் வரல, இந்த பிரதர் வரல, இந்த சிஸ்டர் வரலன்னு வருத்தப்படுறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில இந்த பந்திக்கு வந்திருக்கிற நாம் ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. கைதுகிற அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமான அலையிலே சொல்லுங்களேன். ஒரு திருச்சபையில ஆராதனை நடந்துட்டு மெட்ராஸ் சிட்டியில, கிராமக்குடி சிட்டி, அப்படியே அந்த செம்மண்ணு தர போட்ட ஒரு சர்ச்சு. அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்தது பாருங்க. திடீர்னு அந்த ஹோட்டலை பாம்பு தலையெடுத்து பார்த்துட்டு பாருங்க. 6 விசுவாசிகள் தலை தெரிச்சு ஓடிட்டாங்க. ஊழியர்கள் கூட ஓடிட்டாரு. நம்ம இடத்துல நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிருவாங்க? கொம்பை எடுத்து அடிச்சு போட்டுருவாங்க. அங்கெல்லாம் பாம்பு பிடிக்கிறதுக்கு ஆள் வர வைப்பாங்க. இந்த மகுடி ஊதுற பாம்பு வச்சு மகுடி என்ன பண்றான்? வச்சு ஊதுறான். அந்த பாம்பு வெளியே வர மாட்டேங்குது. 2 மணி நேரம் ஊதுறான். ஊதி அவன் வாயிதான் ஊதி முசுவீங்கி போச்சு தவிர கத்திரக்கு சொந்தர பாம்பு வெளியே வந்த பாடில்லை. முடிவா என்ன பண்ணா, ஒரு கெடபாரை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஓட்டையா இருக்கிற இடத்துல ஓங்கி ஒரு குத்தாம பாருங்க. அது போய் பாம்புடைய உடம்புல குத்தி அந்த கெடபாரை எடுக்கும்போது பாம்பு வெளில வருது. எடுத்தது என்ன சொல்றாங்க தெரியுமா? இது செவிட்டி வெளியன். அல்லேலூயா. இந்த செவிட்டி வெளியனுக்கு எவ்வளவு நேரமா ஊதின்னு இருக்கிறேன் சொல்லுங்க. எவ்வளவு நேரமா ஊதிட்டு இருக்கிறேன்? 2 மணி நேரமா அது உட்காந்து ஆராதனை இருக்குது. யாரும் சொல்றான்? செவிட்டு பிரின்னு சொல்றான். உங்களை சொல்லல. ஆமே. அதுக்கு என்னதான் ஊதுனாலும் அது என்ன செய்ய போறது கிடையாது, கேட்க போறது கிடையாது. அது பாட்டு இருக்கும். கத்தருக்கு சொந்தம். என்னதான் சபையில ஆலோசனை சொன்னாலும், உபதேசத்தை சொன்னாலும், சத்தியத்தை சொன்னாலும், அது வரும்போது எப்படி வருதோ அப்படியே போகும். அது என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, ஆண்டவர் நமக்கு இந்த வாரம் என்ன பேசுறாரு, என்ன சத்தியம் அதுல இருக்குது, என்ன உபதேசம் அடங்கி இருக்குது, அந்த குறித்து அந்த வீடியோ செய்யப்படுறது இல்லை, கேட்க போறதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அட்டான ஒரு அடி விழும்போது தான்
அதுக்கு சரணம் வரும். கைது அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, என வேதத்தில் வாசிக்கும் போது 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் எப்படியா இருக்கிறோம்? உரியவர்களாயும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய சரீரத்துக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. இந்த காலவெளியில் அருமையான பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய எலும்புகளுக்கும் நம்ம என்னவா இருக்கிறோமா? உரியவர்களாக இருக்கிறோம். அப்படி எலும்பு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எதை குறிக்கிறது? மணவாட்டி சபையை குறிக்கிறது. எலும்பு என்றால் என்ன அர்த்தம்? மணவாட்டி சபையை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாட்டி சபையை கர்த்தர் என்ன பண்றாரா? போஷித்து காப்பாற்றுகிறது போல. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை படிக்க பார்க்கலாம். அந்த 5ஆம் அதிகாரத்துல இருந்து பாருங்க. போஷித்து காப்பாற்றுறது போல 20 படி. தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கவனிக்கணும். நம்முடைய உடம்புல இருக்கிற எலும்பு வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அது அழகா நம்முடைய தோலினால் மூடப்பட்ட மாதிரி உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணி சொல்கிறாரு? அதே மாதிரி அவருக்குள்ள வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? அவரு நம்மளை மூடி இருக்கிறார், நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். கைதுக்கு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே நாம் கிறிஸ்துவுக்கு வெளியே இல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறோம். அதான் கிறிஸ்துவுக்குள். கைதுக்கு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எலும்பு குறித்து நான் வேதத்துல அப்படி கொஞ்சமா தியானிக்கலாம். கொஞ்சம் சில ரொம்ப நேரம் சத்தியம் போவாது, கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் நம்ம திருவிழாவதி போனோம், கால்கள் கல்வி திருவிழா ஆராதனை. அது சுகமான நேரத்தில் கலந்து செல்ல விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் வேதத்துல நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு ஆண்டவர் ஆதாமி ஏவாள் என்ன செய்யறாரு? படைக்கிறார். முதல்ல ஆணை தான் படைக்கிறார் இல்லையா? ஆணை படைக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு அருமையா படிச்சார் பார்த்தீங்களா? மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த மண்ணுக்கு சுவாசத்தை ஊதினார். எவ்வளவு அருமை பாருங்க. மண்ணுக்கு சுவாசத்தை ஊதினாரு, மண் என்ன மாறிச்சு? ஜீவாத்மாவானா. அல்லேலூயா. ஆண்டவர் ஊதின அந்த காற்று, அந்த சுவாசம் அந்த மண்ணுக்கு போகும்போது, மண்ணான மனுஷனுக்குள்ள போகும்போது நரம்பு, எலும்பு, அவயவங்கள், உறுப்புகள் என்று சொல்லி உருவேற்பட ஆரம்பித்தது. கரங்களை உயர்த்த கலிலே சொல்லுங்க. இப்போ அந்த ஆளுக்கு ஏற்ற துணையா மணவாட்டியை கர்த்தர் உருவாக்குறார். கவனிக்கிறார். மணவாட்டியை கர்த்தர் படைக்கும் போது என்ன பண்றாரு? ஆதாமுக்கு சுவாசத்தை ஊதின மாதிரி ஏவாளுக்கு ஊதினாரா? பைபிள்ல சொல்லுங்க, ஊதினாரா? ஊதலையே. அப்ப அவ எப்படி உயிருள்ள ஆத்மா மாறினான்? ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளுக்கு வெச்சார் ஆண்டவர். வைக்கும் போதே அவள் உயிர் உள்ள மனுஷியாய் மாறினார். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? ஆணுடைய அந்த விலா எலும்பை வைக்கும் போது ஆண்டவருடைய அந்த சுவாச காற்று அந்த உறுப்புகளை உயிரடை செய்தது இல்லையா? அப்ப அந்த எலும்பு பெண்ணுக்கு வைக்கும் போது அவளும் என்ன செய்யற? உயிருள்ள மனுஷியாய் மாறுகிறார். கைதுகளை சொல்லுங்க. அதனால எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் படிக்கிறோம். இந்த ரகசியம் படிங்க. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இது ஒரு சீக்ரெட் ஆஃப் தியாலஜி. இது இறையியல் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆண்டவர் எவ்வளவு அழகா என்ன செய்யறாரு? ஆதாம படைச்ச விதம், ஏவாள படைச்ச விதம் பாருங்க. ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் உருவாக்குதல். அப்ப ஆதாம கர்த்தர் சுவாசத்தை ஊதி உருவாக்குறாரு. ஆனா அதே மாதிரி ஏவாள் என்ன பண்ணல? சுவாசத்தை ஊதல. ஏன்னா உயிருள்ள மனுஷனுடைய எலும்பை எடுத்து பெண்ணுக்கு வைக்கும் போது அவருடைய சரீரத்தின் உறுப்புகள், அவயவங்களாம் உருவேற்பட்டு அவள் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாயானால், அவள் மனுஷி என்று பெயர் பெற்றால் உயிருள்ள மனுஷியா மாறினாள். சத்தமோட சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு அழகா ஆண்டவர் செய்றாரு. அந்த எலும்பை வச்சு
மணவாட்டி சபையா கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அப்ப எலும்பு மிக முக்கியமான ஒரு பங்கு. ஏன் எலும்பு மிக முக்கியமான பங்கு என்றால், யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் போது என்ன செஞ்சாங்க? அவர் கைகளையும் கால்களையும் ஆணிகால குத்துனாங்க. அவருடைய சதை கிழிக்கப்பட்டது. மருத்துவ வல்லுநர் லூக்கா அவர் என்ன சொல்றாருன்னா, நரம்புகள், கண்ணுக்கு போற நரம்புகள் கூட துண்டிக்கப்பட்டதான். ரத்த நாணங்கள்லாம் வெடித்தது இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனா அவருடைய உடம்புல இருக்கிற மொத்த அவயவத்துல ஒரு எலும்பு கூட என்ன செய்யல? சொல்லுங்க, ஒரு எலும்பு கூட என்ன செய்யல? முறிக்கப்படல. படிக்க மக்கள் யோவான்ல சொல்லப்பட்ட வசனத்தை ரஞ்ச வச்சுங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. படிமா. 36 சொல்லுகிறது, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்பு என்ன செய்யல? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் எலும்பு என்ன செய்யல? முறிக்கப்படவில்லை. முறிக்கப்படாத காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவம். அல்லேலூயா. அவருடைய எலும்புகளுக்கு நீங்கள் நானும் உரியவர்கள், சொந்தக்காரர்கள். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருக்குள்ள பத்திரமா வச்சிருக்கிறார். ஆனா வலது பக்கத்துல கல்லன் கவனிக்கணும், இடது பக்கத்துல இருக்கிற கல்லன், இவங்க 2 பேருடைய கால் எலும்பு என்ன செஞ்சாங்க? முறித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் எலும்பு முறிக்கப்படவில்லை. இவங்க கல்லனுடைய எலும்பு முறிக்கும் போதுதான் இயேசுவை பரிசோதிக்கிறாங்க. இவருடைய எலும்பு உடையதான் பார்த்தாங்க. ஆனா அவர் ஏற்கனவே தலையை சாய்த்து ஆவி விட்டுட்டார். அப்பதான் போர் சேவகர் ஒருத்தர் என்ன பண்றான்? ஈட்டியினால விழா இடையில குத்துறான். அந்த குத்தப்பட்ட ஈட்டி இருதயத்தை போய் தொலைத்து. எவ்வளவு தூரம் பாருங்க. ஒரு சின்ன லெவல்ல நம்ம காலில் முள்ளு குத்துச்சுல எவ்வளவு துடிக்கிறோம். அந்த ஈட்டியோட சொருகுதல், அதனுடைய நீளம், அதனுடைய ஆழம் இருதயத்தை போய் தொலைச்சு. லெப்ட் சைடு தான் நமக்கு எல்லாம் ஹார்ட். அந்த குத்தப்பட்ட ஈட்டி வலது பக்கம் விழாவில் அப்ராக்சிமேட்டா ஒரு 1.5 அடி தூரம் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உள்ள. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1.5 அடி ஆழத்துல போய் அந்த ஈட்டி என்ன செஞ்சது? இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை தொலைத்தது. அப்படி இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை தொலைக்கும் போது அவருடைய இருதயத்தில் இருக்கிற ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. கைதுகிற அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடுவோமா? இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேறம் பெற்ற ரத்தமே, குற்றமெல்லாம் பரிசுத்த, விலையேறம் பெற்ற குற்றமெல்லாம் பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நாம் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நாம் இயேசுவின் ரத்தமே, மகனாகோட வேதனையா வேவை ரத்தமை வெளிவந்ததே, மகனாகோட வேதனையா வேவை ரத்தமை வெளிவந்ததே, இயேசு ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்துல நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய எலும்புகள் என்ன செய்யப்படல? முறிக்கப்படவில்லை. இப்ப பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க?
கானான் தேசம் போகும்படியாக பிரயாணப்பட்டு வரும்போது யோசேப்பு சாகறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு தெரியுமா? என் எலும்புகள் எல்லாம் என்ன செஞ்சு இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க போய் புறப்பட்டு செல்கிற கானான் தேசத்துல தான் நீங்க என்னுடைய எலும்புகள் என்ன செய்யணும், அடக்கம் செய்யணும். நான் என் ஜனத்தாரோடு அடக்கம் பண்ணப்பட விரும்புகிறேன்னு சொல்லும் போது யோசேப்பின் எலும்புகள் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா. கவனிக்கணும், எல்லா ஜனங்களும் புறப்பட்டு வராங்க. யோசேப்புடைய எலும்புகளும் அவங்களோடு கூட புறப்பட்டு வருகிறது. கானான் தேசம் வரைக்குமே வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கதான் எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டது. இதனுடைய விளக்கம் எதை குறிக்கிறது என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் வருகையில மரித்த நாம என்ன பண்றோம், உயிரோடு கூட என்ன செய்யறோம், எலும்புகிறோம். ரகசியம் கடிமம் நல்லா கவனிங்க. அது வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது, சோந்தரிக்காது. அப்படின்னு அர்த்தம். நமக்கு உடம்புல இருக்கிற ரத்தம் இந்த சதை என்ன செய்யாது, பரலோகத்துக்கு போவாது. ஆனா எலும்பு சொல்லப்படலை, பார்த்தீங்களா? ஏனென்றால் மரித்த பிரேதங்கள் எலும்புகளாக என்ன செய்யறாங்க, மாறுறாங்க. அந்த மாம்சம் மண்ணோட மண்ணா மக்குது. நம்முடைய ரத்தம் என்ன செய்யுது, காத்துல வைரஸா பரவிடுது, பாக்டீரியாக்கெல்லாம் பரவி கொண்டு இருக்கிறது. ஆனால் எலும்புகள் புது சாயலோடு கூட இயேசுவின் வருகைக்கு உயிரோடு எழும்புகிறது. கைதி விரலையா சொல்லுங்க. அந்த கடையாளம் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல உலர்ந்த எலும்புகள் எல்லாம் செஞ்சது, உயிரோடு எழும்புனது. ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு மனவாட்டி சபையா நம்மளை என்ன பண்றாரு, போஷிக்கிறார். மனவாட்டி சபையா நம்மளை பார்க்கிறார். மனவாட்டி சபையே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்குள்ள ஒரே ஐக்கியத்துல பந்தியில வந்திருக்கிறோம். ஆனா நமக்குள்ள இன்னும் ஒப்புரவாகுதல் இல்லாம இருக்கு. பாத்தீங்களா? இன்னும் கூட நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள குடும்பத்தாரோடு கூட நம்ம என்ன செய்யல, ஒப்புரவாகாம இருக்கிறோம். அவங்களோடு கூட சண்டை போட்டு பேசாம இருக்கிறோம். அவங்களோடு கூட நம்ம என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோபத்தை, விரோதத்தை, கசப்பத்தை வளர்த்துக்கிறோமே தவிர அவங்களோட நமக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை ஐக்கியம் இல்லை. கைதி ஒரு அலையிலே சொல்லுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவனே, சொல்லுங்க, காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? முதல்ல உன் சகோதரனோடு கூட என்ன பண்ண, ஒப்புரவாகும். உன் குடும்பத்தாரோடு, உன் வீட்டாரோடு கூட என்ன பண்ணணும், சமாதானமாகணும், ஒப்புரவாகணும். அவங்களோடு கூட நீ என்ன செய்யணும், பேசணும். ஏன்னா வருஷம் கடைசி. கைதிகள் அணியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கடைசி திருவிருந்து பந்தி சீசனுக்கு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக என்ன பண்ணாரு, பந்தி அனுசரிச்சுட்டு போனார். வருஷத்தின் கடைசி திருவிருந்து. இந்த கடைசி திருவிருந்துல நீ ஒவ்வொருத்தரோடு ஒப்புரவாகும். அல்லேலூயா. யார் யாரோட பேசாம இருக்கிறியோ அவங்கள உங்க நினைவுகள் கொண்டு வந்து, ஆண்டவரே கொண்டு நம்ம கோச்சிங்கிறது உண்மைதான், பேசாம போனது உண்மைதான், சண்டை போட்டது உண்மைதான், உடைய பந்தி நான் போகிறேன், இன்னும் இப்படிப்பட்ட ஒரு பிடிவாத சுபாவத்தோடு, குணப்படாத இந்த ஜீவியத்தோடு நான் பந்தியில பங்கு பெறுவது அது சரியா இருக்காது, என்னை பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரி என்று சொல்லி ஒப்பு கொடுத்து உடைய பரிசுத்த அனுபவத்துக்குள்ள வரும்போது உன்னைய கர்த்தர் எடுக்க போற பந்தியை ஆண்டவர் அங்கீகரிப்பார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதமாய் நாம் 29ஆம் வசனத்தை திரும்ப படிக்க பார்க்கலாம். எபேசியர் 5:29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப மாம்சம் என்று சொல்லும் போது எதை குறிக்கிறதுனா, மனவாட்டி சபையாகிய உங்களையும் என்னையும் குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின புதுச விளக்கத்தை நான் சொல்றேன், தொடங்கணும். எழுத்துப்பூர்வமா சொல்ல, நான் இவ்வளவு பிரசங்கம் பண்றதை எழுத்துப்பூர்வமான பிரசங்கம் பண்ணல, ஆவிக்குரிய பூர்வமான பிரசங்கம் பண்றேன். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியா மனைவியா? எது உண்மையான வார்த்தை? எப்படி ஒரு ஆண் அப்படி ஆக முடியும்? அப்படியே சிந்தனை போது ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். வேதத்துல நான் பார்க்கும்போது கவனிங்க, அதுதான் நான் சொல்றேன். நீங்க மாம்ச சிந்தையில கொண்டு வராதீங்க. ஸ்பிரிச்சுவலா நான் பார்க்கும்போது, ஆவிக்குரிய காரியத்தை நான் பார்க்கும்போது, இயேசு மணவாளனாக இருக்கிறார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தம்பி செல்போன் யூஸ் பண்ணிக்கிறார் பாருங்க, அதை வாங்கி வைங்க. பிரசங்க நேரத்தில் எழுதுற கூட தம்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும்.
மணவாட்டி யாரு, மனைவி யார் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதை கவனிங்க. யூதர்கள் ஒரு பொண்ணை நிச்சயிக்கும் போது என்ன பண்ணுவாங்களா, அந்த பொண்ணுக்குரிய எல்லா அணிகலன்களையும் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணோம், வஸ்திரத்திலிருந்து நகை நட்டிலிருந்து கல்யாண மாப்பிள்ளாம் கொடுத்துட்டு போவார். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், தானே சீக்காரிச்சு சீவி ஆயத்தமா இருக்கணும். அப்படி ஆயத்தமா இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மணவாளன் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது அந்த நிச்சயம் பண்ணாங்களே அந்த பொண்ணு வீட்டுக்கு, மணவாட்டியாக அந்த பெண்ணு வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு, சொல்லாம கொள்ளாம வருவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவர் வீட்டுல எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திடுவார். மணவாளன் என்ன பண்ணிடுவார், விருது எல்லாம் ஆயத்தப்படுத்தி செஞ்சு வச்சு என்ன பண்ணுவாரு, திடீரென்று மணவாளன் என்ன பண்ணுவாரு, நிச்சயிக்கப்பட்ட பெண் வீட்டுக்கு போய் அந்த பெண் என்ன செஞ்சிருவாரு, இன்னைக்கு நான் உன்னை திருமணம் பண்ணிக்க போறேன், நீ வான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடுவேன். மணவாளன் போய் மணவாட்டி அழைச்சிட்டு வந்ததுன்னு பின்னாடி ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, திருமண வீட்டுக்கு வந்துடுவாங்க. கைதுகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறமா கவனிக்கணும், மணவாளன் மணவாட்டியை அறைக்குள் அழைத்து செல்வார். யூதருடைய வழக்கம், அறைக்குள் அழைத்து சென்று மணவாட்டியை பார்த்து கேட்பார், மணவாட்டிய நீ எனக்கு மனைவியாக உனக்கு முழு சம்மதமா? அல்லேலூயா. இன்னைக்கு சபையில நாங்க கேட்கிறோம், திருமணம் ஆகும் போது மாப்பிள்ளை மண்ணைப்பாக கேட்கிறோம், அம்மா இவரை கட்டிக்கிறதுக்கு சம்மதமா, இந்த பெண்ணை கட்டிக்கிறதுக்கு சம்மதமாப்பா அப்படின்னு கேட்கிறோம். ஆனா அந்த மணவாளனே மணவாட்டியை பார்த்து கேட்கிற, நீ என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு ஒப்புதலா சம்பந்தமான மணவாட்டி கேட்கும்போது மணவாட்டி சம்மதம் தெரிவிக்க அங்க அவர் என்ன பண்றாரு, மனைவியாக என்ன பண்றாரு, ஏற்றுக்கொண்டு வெளியில் இருக்கிறவங்களாம் தெரிவிக்கிறார், நாங்க பரிபூர்ணமா இந்த திருமண சம்பந்தத்துக்கு ஒப்புதல் அளிக்கிறோம் என்று சொல்லி. கைதுகள் அழிவை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதுல இருந்து நான் கேட்கிறேன், அந்த நிச்சயிக்கப்பட்ட பெண் எப்ப மனைவியா மாறுறா, ஒப்புதல் எப்ப கொடுக்கிறாரோ, மணவாளன் அந்த பெண்ணை எப்ப இழுத்துட்டு வந்து தன்னை எடுத்து கூட்டுட்டு வர்றாரோ அப்பதான் அவன் என்ன மாறுறா, மனைவியா மாறுறார். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுகிறாள் பார்த்தீங்களா, வஸ்திரங்கள் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாள், அது வரைக்கும் அவன் என்னவா இருக்கிறா, மணவாட்டியா இருக்கிறா. அப்ப நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம், இப்போ மணவாட்டி சபை. இப்ப ஆவிக்குரிய அர்த்தத்தை கம்பேர் பண்றேன். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி என்கிற அணிகாரனை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகத்துல நிறைந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தப்படணும். அந்த மணவாட்டி மணவாளனை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவாங்க. ஏன்னா மணவாளன் வந்து ராத்திரில வருவாரா பகல்ல வருவாரான்னு தெரியாது. அவர் கொடுத்த நகை நட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணணும், டெய்லி ரெடியா இருக்கணும், டெய்லி ரெடியா இருக்கணும். அவர் வர நேரம் மணவாட்டி அணிகலன்களாம் போட்டு ஆயத்தமா இல்லைன்னு சொல்லனா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த பெண்ணுக்கு இவரை திருமணம் பண்ணி கொள்வதில் ஏதோ ஒரு குறை அல்லது யோசனை இருக்கிற விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவாரு, மணவாளன் வந்து பார்த்துட்டு ஆயத்தம் இல்லாதனால போயிடுவார். கைதுகள் அழிவே சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, மணவாளன் என்ன செய்தாரு, இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு சொல்கிற பரிசுத்தாவின் மூலமா நம்ம நிச்சயம் பண்ணிட்டார். அவருடைய ரகசிய வருகைக்கு நாம் எல்லாம் பரிசுத்தாவியானவர் மூலமா தான் என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அது வரையிலும் பூமியில் இருக்கிற நமக்கு பேர் என்ன தெரியுமா, மணவாட்டி சபை. கைதுகள் அழிவே சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாட்டி சபையாக நாம் இருக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன சொன்ன, மணவாளன் அந்த மணவாட்டியை அழைச்சிட்டு போய் என்ன பண்றாரு, அந்த ரூம்ல விருந்து வைக்கிறாரு, ஒப்புதல் கேட்கிறாருல்ல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ நம்மள என்ன பண்றாரு, மணவாட்டி சபையாக நம்ம எல்லாரும் என்ன பண்றாரு, பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போயிட்டு பரலோக வசனம் இருக்குது, நமக்கு ஒரு நீளமான விருந்து வைக்கிறார். அங்கதான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், மணவாட்டியா இருக்கிற நாம் மனைவியாய் மாறுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி சபை அங்கே மனைவியாகிய சபையாய் மாறுகிறார். கைதிகளை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இதன் மூலமா இயேசு நமக்கு மணவாளனாக இருக்கிறார். இதுல வந்து பிள்ளையும் கிடையாது, மாசு கிடையாது, மாம்ச கிரியைகள் கிடையாது. ஆவியானவரால் அங்கீகரிக்கப்படுகிற பரலோகத்துல ஒரு திருமணம் இது. கைதி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு மனவாட்டி சபையாக நாளுக்கு நாள் ஆயத்தப்பட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய அவயவமா இருக்கிற நாங்க, உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிற நாங்க உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்க வேண்டும். கைதிகள் அணியிலே சொல்லுங்க. அதுக்கு பூமியில நமக்கு நம்ம வசிக்கும்போது எப்படி இருக்கணும்? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு ஒருவரோடு ஒருவர் சமாதானப்பட்டு இருக்கணும். ஒரு கட்டடத்துல ஒரு செங்கல் மட்டும் தனியா வந்தா எப்படி இருக்கும்? அந்த கல்லு நான் அந்த கட்டடத்தோட இணைஞ்சு இருக்க மாட்டேன், நான் தனியா இருப்பேன், என்ன அர்த்தம்? அது இஷ்டத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். எல்லாரும் மாதிரி அது ஒத்து வரல, அது ஒரு அழகா கழுத. அல்லேலூயா. ஓசியா புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்ல, அரவை காடு, காட்டு கழுத, அழகா கிடாரின்னு பைபிள்ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்லு தனியா வரும்போது என்ன பண்ணல, கட்டடத்தோடு அது இணைந்து இல்லாம அது தனியா வருது. அது தனியா வர்றதுக்கு பல ரீசன் இருக்கு. அந்த கல்லு சரியா வெந்திருக்காரு. அவன் இவ்வளவு காலமா நீ ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணல, சுபா வச்சு இன்னும் சாகல, வேகல. அல்லேலூயா. அதனாலதான் அந்த கல் என்ன பண்ணிடுச்சு, அந்த கட்டடத்தை விட்டு வெளியே வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எல்லாரும் வரோம் போறோம், ஆலயத்துக்கு வருகிறோம் போறோம், ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம், ஒருவரோடு ஒருவர் நமக்குள்ள என்ன கிடையாது. ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணது பழக்கமே இல்லை. ஆராதனைக்கு வந்தோமா, என்னாத்துமா சொன்னோமா, 3 அலையில போட்டோமா, பைபிளை தூக்கணுமா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணணுமா, நேராக வீட்டுக்கு போனோமா, என்ன சிக்கன் செஞ்சு வச்சுக்கிறாங்களா, சாப்பிட்டோமா, படுத்து தூக்கணுமா, இதுவே வாரம் வாரம் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கிறோம். நமக்குள்ள என்ன ஐக்கியம் இருக்கு? அப்போ ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு வரோம் போறமே தவிர நம்ம யாரும் ஒருத்தர் நம்ம என்ன செய்வது கிடையாது, விசாரிப்பது கிடையாது. ஏதோ ஒரு பேருக்கு வரும். அல்லேலூயா. சபையில விசுவாசிக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், போவது கிடையாது. இப்படி ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு சபை, தன்னிச்சையா செயல்படக்கூடிய சபை எப்படி பரலோகம் போகும்? அல்லேலூயா. அப்ப அதுதான் தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கணும்னு சொல்லும் போது, சபையில எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், சபையில எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒருமனப்பட்டவர்களாக நாம வரணும். அல்லேலூயா. எனக்கு அந்த வேலை, எனக்கு இந்த சூழ்நிலை, இந்த சந்தர்ப்பம் அப்படின்னா அந்த ஒரு கல்லு சொன்னேன், வேகாத கல்லு தனியா வரும் பாரு. அது மாதிரி நீங்களும் நாடு இருக்கக்கூடாது. அது ஏன் தனியா வந்துடுச்சு, அது தான் இஷ்டமா போகணும்னு விரும்புது. நான் இஷ்டமா தான் வருவேன், இஷ்டமா தான் போவேன் அப்படின்ற மாதிரி அது தனியா வந்துடுச்சு. அது ஐக்கியப்படலை. ஐக்கியத்தோடு இல்லாம அது தன்னிச்சையா இருக்கணும்னு நினைக்குது. கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும். கைதிகள் அறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு இவ்வளவுதான் சொன்னாலும், எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும், எவ்வளவுதான் வசனத்தை கேட்கணும், நீங்க கேட்கும்போது நல்லா கேட்கும். வெளியே போனது என்ன பண்றோம், அந்த உபதேச சிந்தையில இருக்கவே இருக்கு. கடந்த நாள் ஒரு சம்பவத்தை சொன்னேன். போலீஸ் ஒரு செக் போஸ்ட்ல என்ன பண்ணாரா, வாகன சோதனை சாவடி மையமா செக் போஸ்ட் போலீஸ்கார் கை போடுற வண்டிகள்லாம் பரிசோதிக்கிற ஒரு ஆள் பைக்கு ஃபுல்லா வைக்கோல் வச்சுட்டு வரான். வைக்கோல் வச்சுட்டு வந்துட்டு போது போலீஸ்கார் விட்டார். பைக்கில் வைக்கோல் வச்சுட்டு போறான். விவசாயி கழனி வேலை செய்யறவன் போல. ஆனா வரவன் நைட்ல வரான். போலீஸ்கார் மட்டும் ஒரு யோசனை, இவன் நைட்ல வரான். 2ஆவது நாள் வந்தான், 3ஆவது நாள் வந்தான், இப்படி ஒரு 5 நாள் வந்தான். அது போலீஸ்காருக்கு பொறுப்பு தாழ்மல்ல, நைட் டியூட்டி. என்ன பண்ணிட்டாரு, 6ஆவது நாள் பிடிச்சவன வைக்கோல இறங்கினான்னு சொல்லி அந்த வைக்கோல தண்ணி ஊத்துன, ஏதாவது ஒழிச்சு வச்சுக்கிறானா மறைச்சு வச்சுக்கிறான்னு பார்த்தா நனைஞ்சு போச்சு வைக்கோலாம். அப்புறம் அந்த போலீஸ்கார் என்ன பண்ணாரு, வைக்கோலும் ஒன்றும் இல்லை, ஆனால் டெய்லி நைட்ல வைக்கோல் எடுத்துட்டு வரானே, எதுக்கு எடுத்துட்டு வரான், என்னத்துக்கு தான் எடுத்துட்டு வரான்னு அவருக்கு ஒரே கேள்வி, கண்டுபிடிக்க முடியல. ஏன் நாட்கள் போச்சு, மாசங்கள் போச்சு, வருஷங்கள் போச்சு. போலீஸ்கார் ரிட்டையர் ஆயிட்டார். கைதிகள் அறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்யாணத்துல அந்த வைக்கோல்காரனும் போலீஸ்காரும் ஒருத்தர் சந்திக்கிறார். போலீஸ்கார் சொல்றாரு, நான் இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன்டா, இப்போவாது அந்த ரகசியத்தை சொல்லு, நீ ஏதோ தப்பு பண்றது மட்டும் எனக்கு தெரியுது, ஆனா என்ன தப்பு பண்றேன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது அந்த வைக்கோல்காரன் சொன்னா, நான் ஒரு பைக் திருடேன். அல்லேலூயா. நீங்க நான் எடுத்துட்டு வந்த வைக்கோல் மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. டெய்லி நான் என்ன பைக் எடுத்துட்டு வரேன், புது பைக் எடுத்துட்டு வரேன், வித்தியாசமான பைக் எடுத்துட்டு வந்தேன், ஒரு நாளாவது வேற பைக் எடுத்துட்டு வரேன்றது பாத்தீங்களா?
அப்போ நான் உன் கண்ணுக்கு நான் பைக்கு திருட்டேன்றது தெரியக்கூடாது என்பதுக்காக தான் என்ன செய்யற, உன் கண்ணுக்கு பைக்குள் மட்டும் தான் தெரியுது தவிர ஒவ்வொரு நாளும் வேற வேற பைக் எடுத்துட்டு வர்றது உன் கண்ணுக்கு தெரியல பத்தியா. அப்போ உன்னுடைய எண்ணத்தை டைவர்ட் பண்றேன், உன் கவனத்தை மாத்துறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மாத்தி உன் யோசனையை திருப்பும் போது என்ன ஆகும், வைக்கோல் மேலதான் உனக்கு யோசனையா இருக்கும். இவ்வளவு வைக்கோல் எடுத்துட்டு வரானே அதுதான் உன் யோசனையா இருப்பே தவிர நான் தினந்தோறும் என்ன பைக் எடுத்துட்டு போறேன்ற யோசனை இருக்காது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அலையிலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எவ்வளவு ஒரு இதுவா இருப்பான் பாருங்க. போலீஸ்காரரையே ஏமாத்தக்கூடியவனா இருப்பான். நீங்க அப்படிதான் நம்ம அநேகர் என்ன பண்றோம், ஏன் ஆராதனைக்கு வரலன்னா அதுக்கு ஏதாவது நல்ல அருமையான ஒரு சாக்கு போக்கு வச்சிருப்போம். சொல்ற ஒரு வார்த்தையை பார்த்தா அப்படியா ஒரு சீரியஸ் ஆகக்கூடிய நடுவு இருக்கும். நம்ம தகுந்த மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். ஆனா உன் மனசாட்சிக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட ஆளு. கைது அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப திறமையா இருப்பாங்க, சமாளிக்கிறதுக்கு அதை இது பண்றதுக்கு செய்யறதுக்கு. அருமையான கற்றுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில நாம் அப்படிப்பட்டலாம் இருக்காம நமக்குள்ள ஒரு மனம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் நம்ம இது இருக்குமானால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருப்போம். எல்லாம் எழுதி நிற்போமா? யாவது எழுதி நின்று கண்களை மூடி நம்ம கர்த்தருடைய கரத்துல கொடுத்து பந்திக்கு நம்ம ஆயத்தப்பட போகிறோம். எல்லாரும் எழுதி நின்று பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பேசாதீங்க. கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே, கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே, அழுவோம் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவோம் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. தகப்பனே, இந்த நாளில் வேளையிலும் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை எங்களை அனலாக்கி எங்களை உயிர்ப்பித்து புதுப்பித்தமைக்காக ஸ்தோத்திரம். ஆவியாளர்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை மறுபீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க அந்த வார்த்தைப்படி இன்றைக்கு சத்திய உபதேசத்தை நாங்கள் கேட்கும்படியா உணரும்படியா எங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை தாரும், பரிசுத்தத்தை தாரும், உங்களுக்கு பயப்பட பயத்தை தாரும். உண்மை அறிகிற நாங்கள் நிரப்பும். கிருபை சமாதானம் திரளாய் பெருகுவதாக. தடை பொல்லாமல் எடுத்து போடும். சத்துரு வன்கர் வல்லமையில் அபத்தமாக்கி போடும். உங்களுடைய காயப்பட்ட கருப்பிள்ளைகளோடு தங்கி தாபரிக்கட்டும். ஆண்டவரே, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகின்ற வார்த்தைப்படி நிறைவுபடுத்தும், சம்பூர்ணப்படுத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், காத்து துணையாகும். ஒவ்வொருவர்களையும் கத்தர் ஆசீர்வாதத்தை நடித்தும் வருகிற மனிதனிலிருந்து கனி கொடுக்க உதவி செய்யும். தாழ்த்து வெறுமையாக்கி பொறுப்பாதங்கள் சமர்ப்பிக்கிறோம். கனம் துணி மகிமையெல்லாம் நாமத்தை செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மூன்றலிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.